அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் எந்த அடியானுடைய உள்ளம் பயப்படுமோ, அல்லாஹ் என்கின்ற வார்த்தை பெயரை கேட்டால் எந்த அடியானுடைய உள்ளம் பயப்படுதோ அவர் இறையச்சவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இறையச்சத்திற்கு அளவுகோல் என்பது கிடையாது. ஆனால் அதனுடைய அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதெல்லாம் இறையச்சம், ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளம் எப்படிலாம் இருக்கும் என்பதை பற்றி, அதனுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இறையச்சம் என்பது 60 அல்லது 70 கிளையாகும். ஈமான் அந்த இறையச்சம் என்பது 60 அல்லது 70 கிளையாகும். அதில் ரொம்ப குறைவானது தொல்லை தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம ரோட்ல நடந்து போறோம், அந்த பாதைக்கு இடையூறு தர மாதிரி கல்லு கிடக்குது அல்லது முள்ளு கிடக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கல்லையோ அந்த முள்ளையோ, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருள்கள் அந்த நடைபாதையில இருக்கும் பொழுது அதை எடுத்து அவர் ஓரமா போடுறாருன்னா அவர் இறையச்சவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. இறையச்சத்தினுடைய கடைசி நிலை இதுதான். ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளத்தினுடைய கடைசி நிலை இதுதான். அப்போ அந்த இறையச்சவாதியினுடைய உயர்வான அமல் என்ன என்பதாக கேட்கப்படும் பொழுது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்வது அதில் உயர்வானது ஆகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரில் அந்த ஹதீஸ் ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளத்தை பற்றி பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர் யாருக்கும் தன்னுடைய நாவினால் தொல்லை கொடுக்க மாட்டார். அவருடைய நாவினால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க. அவருடைய நாவினால் யாரும் சிரமத்திற்கு ஆளாக மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம்னா, யாரையுமே திட்ட மாட்டார், யாரையுமே சபிக்க மாட்டார், யாரையுமே தேவையில்லாத பேசி நோவடிக்க மாட்டார். அதே போன்று தன்னுடைய கைகளால் யாருக்கு என்ன செய்ய மாட்டார், எந்த விதமான தொல்லைகளும் தர மாட்டார். முடிந்தால் உதவி செய்வார், இல்லை என்றால் மௌனமாக அமைதியாக இருந்து கொள்வார். அதே போன்று தன்னுடைய வார்த்தையால் என்ன செய்ய மாட்டார், கடினமான வார்த்தைகளை கொண்டு யார்ட்டையும் அவர் பேச மாட்டாரு, கெட்ட வார்த்தைகளை கொண்டு யாரையும் பேச மாட்டாரு, பட்ட பெயர்களை சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் அழைக்க மாட்டாங்க. இவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பவர் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். இவர் தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடியாக இருப்பவர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்லி